இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 116வது சங்கீதம் 7வது வசனம். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரங்களில் தேடி அலையிற ஒரு விஷயம் நிம்மதி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தேடி ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நிம்மதி. எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனால் அதுக்கு நிகராக இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுதான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை தேடி நிறைய இடங்களில் நம்ம அலையிறோம். மனசில் நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு பதட்டத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்டுட்ருக்கலாம். இதை கேட்டுட்டு இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் ஐயோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நினச்சி மனசில் இளைப்பாறுதல் இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். இன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசனமாக அவங்கள பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இந்த இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் நமக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். சுமை சுமந்திருப்போரே என்னிடம் வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு இளைப்பாறுதலை தர்றாரு. பணம், பொருள், சொத்து, பதவி, பாவம், இது எதுவுமே தராத நிம்மதியை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறாரு. தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை இன்று உங்கள் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். தேவன் உங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்துட்டாரு. நீங்கள் எந்த நன்மைக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்களோ, வாஞ்சையோடு ஜெபிச்சிட்டு இருந்தீங்களோ, இடைவிடாமல் கதறிட்டு இருந்தீங்களோ, அதை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தந்து விட்டார். இதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. விரைவில் உங்களை உங்கள் சபைகளில், வீடுகளில் சாட்சி சொல்ல வைக்க போகிறாரு. ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இது முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் என்னென்ன வாஞ்சைகள் இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இளைப்பாறுதலை நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி ஏசப்பா. உலகத்தில் எங்கே தேடியும் கிடைக்காத இளைப்பாறுதல் அப்பா நீங்கள் எங்களுக்காக தர்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க, அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். அந்த பிள்ளைகள் என்ன வேண்டுதல் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் அம்மேன் இன்றைக்கு பதில் சொல்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகள் உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்பாதபடிக்கு அவங்க இருதயத்தில் நீங்கள் இளைப்பாறுதல் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. வீடுகளில் நெருங்கிய உறவினர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் யாருனாலும் ஏசப்பா இருதயத்தை வேதனைப்படுத்துறதுல இருக்கலாம் ஏசப்பா. நிம்மதியை தொலைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் அப்பா வெகுவாக எங்களை பாதிக்குது ஏசப்பா. என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் இன்னைக்கு அதே நிலைமையில இருக்கலாம் ஏசப்பா. ஏதோ ஒரு பண தேவையோ, நோயோ, இல்லை குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சலோ அவங்கள வேதனைப்படுத்துதுப்பா. எங்கே எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமோன்னு கண்ணீரோடு இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் நினைவு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகள் அழுகையை, கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. அம்மேன். எந்த ஒரு பாவத்தினாலும், ஏதாவது ஒரு சாத்தானின் கிரியையினால அவங்க வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கலாம்ப்பா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த சாத்தான் அவங்க வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். பிசாசின் கிரியைகள் அத்தனையும் அழிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. சிலுவையில் இவர்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களை நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. இவங்க வாழ்க்கையில் என்ன பிசாசின் கிரியைகள் வேலை பார்க்க முடியாதுப்பா.
மனசுல சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொண்டு வருகிற பிசாசை, பலவீனத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்துல இப்பொழுது துரத்துகிறோம் ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலேயே மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் கரம் இவர்களை அப்பா ஆறுதல் படுத்துவதாக, இளைப்பாறுதல் செய்வதாகப்பா. யாருமே கொடுக்க முடியாத நிம்மதியை இப்பொழுது இந்த பிள்ளைகள் அடையணும் ஏசப்பா. அம்மேன். அவர்கள் தேவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை அவங்களுக்கு இன்றைக்கு இந்த இருதயத்துல நீங்க நிரப்புங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. யார் அவங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும், அம்மேன், எந்த சம்பவம் அவங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்க இருதயத்தை அழுத்திட்டு இருந்தாலும், இதை இன்றைக்கு கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ என்னால முடியலையே, தாங்க முடியலையேன்னு கதறிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க இளைப்பாறுதல் கொடுக்குறீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் அழுகையும் நீங்க பார்க்குறீங்க ஏசப்பா. அவங்க பெருமூச்சு நீங்க கேட்குறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க அதிசயம் செய்றீங்கப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இருதயம் முழுவதும் சமாதானத்தால் நிரம்ப போகுதுப்பா. அவர்களின் அத்தனை சுமைகளையும் உங்ககிட்ட இறக்கி வைக்கிறாங்க ஏசப்பா. அம்மேன். பதிலாக உங்களுடைய இளைப்பாறுதலை நீங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. இருதயம் முழுவதும் ஏசப்பா, என் தேவன் எனக்காக இருக்கிறாரு, நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாரு, அவருடைய கரம் என் கூட இருக்கு, உதவி செய்யும் மகத்துவமான கரம் என் கூட இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய மார்பில் நான் சாஞ்சி படுத்திருக்கிறேன். அவர் என்னை அணைச்சி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. மனுஷன் கையிலையும் பிசாசின் கைகளையும் அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. உள்ளங்கையில் அவங்க வரைந்து வைத்திருக்கிறாரு. என்னுடைய அத்தனை தேவைகளையும் அவர் சந்திக்கிறாரு. அம்மேன். இதெல்லாம் ஏசப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை அப்பா முழுமைப்படுத்தணும் ஏசப்பா. நீங்க கொடுக்குற இளைப்பாறுதல் சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல குடிகொள்ளணும் ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.